இந்த கதை குமார் ஸ்டோரிஸ் சேனலால் உருவாக்கப்பட்டது. மேலும் இது போன்ற தொடர்களை கேட்க நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அவன் உடலில் சில சக்திகளின் மூலக்கூறுகள் மாறுபடுவதை உணர்ந்தவன், என்னாச்சு எனக்கு, என் உடம்புல என்ன நடக்குது என்று யோசித்தபடியே அசையாமல் அப்படியே நின்றான். அப்போது அவன் அருகே இருந்த தட்சகன், ஏன் ஆதித்யா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா நிக்கிற என்றது. அதற்கு தட்சகனை பார்த்தவன், என் உடம்புல ஏதோ மாறுதல் தெரியுது என்று கை கால்களை நீட்டி பார்த்தான். அவன் உடல் மீது இருந்த அந்த பாம்பு சின்னங்கள் தங்க நிறத்தில் ஜொலித்துக் கொண்டே மறைய தொடங்கின. அது அப்படியே ஆதித்யாவை தரையிலிருந்து 2 அடி மேலே தூக்கியது. அவன் உடல் முழுக்க இருந்த தட்சகனின் ஆற்றல் குறைக்கப்பட்டது. தட்சகனால் இப்போது ஆதித்யாவை நெருங்க முடியவில்லை. ஆனால் தூரத்தில் இருந்து பார்த்தால் அது அவனை 2 அடி தூரத்தில் தூக்கி நிறுத்தியது. காற்று அவனை சுற்றிலும் அந்த தங்கப்பாம்பு ஒளிபோல் சுற்றி சுற்றி சுழன்றது. என்ன நடக்கிறது என்று தெரியாத ஆதித்யா தூரத்திலிருந்து வியப்புடன் பார்க்கும் தட்சகனை கண்டான். என்னாச்சு என்று அவன் வாய்விட்டு கேட்டான். இருப்பினும் தட்சகனால் எதுவும் கூற முடியவில்லை. ஏனெனில் அவனாலும் இதை நம்ப முடியவில்லை. அப்போது திடீரென ஆதித்யாவின் உடலிலிருந்து அந்த தங்க ஒளி ஒவ்வொரு மிருகம் மற்றும் கடவுள்களின் பிம்பங்கள் போல் 9 அவனை சுற்றி சுற்றி சுழலத் தொடங்கியது. 9 வகையான தங்க ஒளிகள் அவன் உடலை சுற்றி சுற்றி சுழன்றது. அதை பார்த்த ஆதித்யா, என்ன நடக்குது, என்னை கொல்லப் போறீங்களா, என்ன செய்ய போறீங்க என்று பயத்துடன் இருந்தான். அப்போது அவன் உடல் விரைக்க கை கால்கள் நீட்டப்பட்ட நிலையில் ஒரு வெறும் பொம்மை போல் காற்றில் நின்று நேராக பார்த்தான். திடீரென அப்போது அந்த 9 ஒளிகளில் ஒரு ஒளி ஆதித்யோரின் நெற்றியில் மோதியது. பிறகு அது அப்படியே அவன் உடல் வழியாக அவன் இடுப்பு பகுதிக்கு வந்தது. அப்போது அவன் உடல் சிறிது மின்னத் தொடங்கியது. ஒரு தெய்வீக ஒளி தோன்றியது. பிறகு மீண்டும் மற்றொரு ஒளி அவனது நெற்றிக்குள் சென்றது. இது அவனது வயிற்றுப்பகுதியில் வந்து நின்றது. இப்படி ஒவ்வொன்றாக 9 ஒளிகளும் ஆதித்யாவின் நெற்றி வழியாக அவன் உடல் முழுக்க சென்று நின்றது. அவனது 9 சக்கரங்களையும் அது சுழலச் செய்தது. இதை பார்த்த தட்சகன், இங்கு வந்து அவனுக்கு மூலாதாரம் மட்டும்தான் செயல்பட ஆரம்பிக்கும்னு அழைச்சிட்டு வந்தேன். இது என்ன முட்டு, இவருடைய நவகிரக சக்தியையும் தூண்டிவிட்டுருச்சு. உண்மையாக இவன் அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவனா என்று விசித்திரமாகவும் அதிர்ச்சியாகவும் ஆதித்யாவை பார்த்தது. சிறிது நேரம் அவனது உடலுக்குள் சென்ற சக்திகள் அங்கங்கே நின்று அவனை ஜொலிக்க வைத்தன. பிறகு அது அப்படியே அவனை தரையில் இறக்கியது. என்ன நடக்கிறது என்று ஆதித்யாவுக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது ஆதித்யாவின் உடலில் சக்தி மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை உணர முடிந்தது. அவன் சந்தோஷமாக தட்சகனை பார்த்து, இந்த சக்தியைத்தான் நீ சொன்னியா, எனக்கு இப்ப இந்த சக்தி கிடைச்சிடுச்சே என்று பலமாக கத்தினான். அப்போது திடீரென அவன் எதிர்பார்க்காத வகையில் அவன் உடலில் முறுக்கியது போல் வலி ஏற்பட்டது. அவனால் நிற்கக்கூட முடியாமல் அப்படியே சூழ்ந்து பொத்தன தரையில் வீழ்ந்தான். அவன் விழுவதை தூரத்திலிருந்து பார்த்த தட்சகன் காற்றில் வேகமாக பறந்து வந்து பிடிப்பதற்குள் அவன் கீழே விழுந்து விட்டான். அவன் கை கால்கள் உடலை கூட அசைக்க முடியாமல் வலியால் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அதை பார்த்த தட்சகன் புன்னகைத்தது. தட்சகனை பார்த்து, ஆதித்யா, எதுக்கு நீ இப்படி என்ன செஞ்ச, எனக்கு உடம்பு பூரா வலிக்குது, என்ன செய்யறது, என்னை இங்க அழைச்சிட்டு வந்தது கொல்றதுக்கு தானா என்றான். அதற்கு தட்சகன் புன்னகைத்தபடியே, உன்கிட்ட இப்ப அபரிமிதமான சக்கர சக்திகள் இருக்கு, ஆனா அதை தாங்குற அளவுக்கு உன் உடம்புல பலம் இல்லை. என்ன சொல்ற என்று கேட்க, ஒரு சக்கரத்தை கூட திறக்க முடியாத உன்னால் இப்ப 9 சக்கரத்தை எப்படி கட்டுப்படுத்த முடியும், உன் உடம்பால முடியாது, உடனே நீ அந்த சக்கரத்திலிருந்து விடுபடு, அந்த சக்கர சக்தியை விடுவி என்றது. ஆதித்யா அதற்கு, விடுவிக்கிறதா, நான் என்ன செய்யறது, எப்படி விடுவிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. உடனே தட்சகன், சரி அப்படின்னா ஒன்று செய்வோம், இத்தனை நாள் நீ யாரோ நான் யாரோ அப்படித்தான் இருந்தோம், நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன். ஆனால் இனிமே இந்த நவகிரக சக்தியையும் நீ கட்டுப்படுத்தணும், உன்னை சக்தி வாய்ந்தவனா நீ மாற்றணும்னா நீ ஒன்று செய்யணும் என்றது. அதை படுத்திருந்தபடியே கண்ணீர் விட்டு கொண்டு, ஆதித்யா, நீ இதை என் நிலைமையை சாதகமாக எடுத்துக்கிறாயா என்று கேட்டான். அப்படி கூட நினச்சிக்கோ என்றது தட்சகன். ஆதித்யா கண்களை சிமிட்டியவன், சரி என்ன செய்யணும்னு சொல்லு, நான் இங்கிருந்து தப்பிச்சா போதும் என்று மூச்சு திணறலுடன் கூறினான். ஒன்றுமில்லை, என்னை நீ உன்னுடைய ஆசிரியனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லு, அது போதும், உனக்கு நான் எல்லாத்தையுமே சொல்லித்தரேன், ஆயுதங்கள், சண்டை பயிற்சி, மருத்துவம், எனக்கு தெரிந்த அனைத்துமே உனக்கு கற்றுக் கொடுத்து உன்னை நான் சிஷ்யனா ஏத்துக்கிறேன் என்றது. அதை கேட்ட ஆதித்யா, எதுக்கு, இதுவரைக்கும் நீ யாரையுமே சீடனா எடுத்துக்கலையா என்றான். அதற்கு அந்த பதக்கம், உண்மையை சொல்லணும்னா இல்ல, நான் இங்கிருந்து எப்படி அந்த சாதாரண பூமி கிரகத்துக்கு வந்தேன்னு தெரியல, என்னோட உலகம் இதுவும் இல்லை, என்னோட உலகத்திலிருந்து எப்படி நான் உங்க பூமிக்கு வந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அதிலிருந்து நான் எனது சக்தி ஆற்றலை யாருக்காவது கற்பிக்கலான்னு ஆசைப்பட்டேன்.
ஆனால் எல்லாரும் வெவ்வேறு சூழ்நிலைக்கு என்னை பயன்படுத்த எண்ணியே நடந்து கொண்டார்களே தவிர வேறு சிறப்பான காரணம் எதுவும் இல்லை என்றது. அதை கேட்ட ஆதித்யா, இப்ப என்ன சிறப்பான காரணத்தை கண்ட என்றான். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. நான் உன்னை சிஷ்யனா ஏத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதற்கு நீ சரின்னு சொன்னா இப்ப இருக்கிற ஒரு நிலைமையை என்னால சரிப்படுத்தி இதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு உனக்கு சொல்லித்தர முடியும். இல்லைன்னா ஏதோ வழியோடு நீ இங்கே கிடக்க வேண்டியதுதான் என்றது. சிறிது நேரம் யோசித்த ஆதித்யா, சரி ஒத்துக்கிறேன். இன்று முதல் நான் உன்னை என்னோட குருவா ஏத்துக்கிறேன். தயவு செய்து என்னை காப்பாத்து என்றான். அதை கேட்ட தட்சகன், எங்கே உன் பேச்சுல மரியாதையே இல்லையே என்றது. அதற்கு ஆதித்யா, நான் எப்படி இருக்கேன், இதுல உனக்கு மரியாதை கொடுக்கவில்லைன்னு வேற நீ பேசுறியா? முதல்ல இந்த வழியிலிருந்து என்னை வெளியில் கொண்டு வா. நான் உனக்கு குருவுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்கிறேன் என்று பல்லை கடித்து கொண்டு கூறினான். பிறகு அந்த தட்சகனின் உருவம் ஆதித்யாவின் உடலுக்குள் புகுந்தது. அதை பார்த்த ஆதித்யா, காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எங்க போச்சு என்று இன்னும் மூச்சு திணறலுடன் பேசினான். பிறகு ஆதித்யாவின் மார்பு பகுதியில் இருந்த தட்சகனின் பதக்க சக்கரம் சுற்றத் தொடங்கியது. அது ஆதித்யாவின் உடலில் இருந்த நவகிரக சக்திகளையும் இழுக்கத் தொடங்கியது. அது அனைத்தும் அந்த பதக்கத்தினுள் சிறையிலைக்கப்பட்ட போல் அதனுள் பதிந்தது. அது சிறிது சிறிதாக அந்த பதக்கத்திற்குள் செல்லும் போதுதான் ஆதித்யாவின் உடல் வலி மற்றும் அவன் மீது இருந்த அந்த சக்தியின் அழுத்தம் குறையத் தொடங்கியது. முழுமையாக அனைத்தையும் அந்த பதக்கம் நிறுத்தப்பட்டவுடன் ஆதித்யா மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பினான். அவன் பொறுமையாக எழுந்து சுற்றிலும் பார்த்து, தட்சகா என்றான். பிறகு அவன், இல்லை என்று யோசித்தவன், தட்சகன் அவர்களே என்று மரியாதையுடன் அழைத்தான். அதை கேட்டு பலமாக சிரித்த தட்சகன் அவன் உள்ளிலிருந்து வெளியில் வந்தான். இப்போது பொன்னிறமாக இல்லாமல் ஒரு வயதான முதியவர் போன்ற உருவத்தில் வந்தான். அதை பார்த்தவுடனே, நீங்களா என்று ஆதித்யா கேட்க, ஆம் தட்சகன் நான். உனது நவகிரக சக்தியை என் பதக்கத்தினுள்ளே அடுக்கியதால் எனது உருவம் எதிர்பாராத விதமாக எனக்கு கிடைத்துவிட்டது என்றான். அப்படியென்றால் இதுதான் உருவமா என்று ஆதித்யா கேட்க, ஆமாம் என்றது. உடனே, சரி, நான் முறைப்படி இப்ப உங்களை குருவாக ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும் என்றான். சத்திய பிரமாணம் எடுக்க வேண்டும் என்றது. என்ன சத்திய பிரமாணமா என்று கேட்க, ஆம், என் முன் மண்டியிட்டு இன்று முதல் நித்தியம் வரை என்னை உனது குருவாக ஏற்றுக்கொள்வாய் என்று இந்த பிரபஞ்ச சாட்சியாக நீ சத்திய பிரமாணம் எடுக்க வேண்டும் என்றான். அதை கேட்டு ஆதித்யா, சத்தியம் செஞ்சா போதுமா என்பது போல் விசித்திரமாக பார்த்தான். அதை கேட்ட தட்சகன், ஆம், நீ செய்யும் சத்தியம் உன் உடலுக்கும் என் உடலுக்கும் அல்ல. உன் ஆத்மா என்னுடன் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியின் சாட்சியாக மேற்கொள்ளும் ஒரு வாக்கு. இதை நீ உடல் ரீதியாக மீறினாலும் உன் ஆன்மா உன் உயிர் பிறப்பிற்கு பிறகு எனக்கு கட்டுப்பட்டு என்னுடன் இருக்கும். நீ மீறாத வரையில்தான் நீ சுதந்திரமாக மோட்சத்தை நோக்கி போக முடியும் என்றான். அதற்கு ஆதித்யா, என்னென்னவோ சொல்றீங்க, எனக்கெல்லாம் இட பத்தி புரியல என்றவன், சரி, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்கிறேன் என்று கூறி மண்டியிட்டான். அவன் விரலில் ஒரு சிறிய முள்ளால் குத்தி ஒரு துளி இரத்தத்தை அந்த தட்சகன் முன்னிட்டு, நான் இந்த பிரபஞ்சத்தின் சாட்சியாகவும் அனைத்து கடவுள்களின் சாட்சியாகவும் இன்று முதல் இந்த நிமிடம் முதல் என் குருவாக நான் தட்சகரை பின்தொடர விருப்பம் கொள்கிறேன் என்று அவன் கூறி முடிக்கையில் வானத்திலிருந்து ஒரு மின்னல் திடீரென பூமியில் வந்து சென்றது. அந்த இடமே ஒரு வித்தியாசமான தோற்றத்தை உருவாக்கியது. பிறகு அவன் விட்ட ஒரு துளி ரத்தம் தரையில் விழாமல் அப்படியே அந்தரத்திலிருந்து திடீரென வானத்தை நோக்கிச் சென்றது. அதை பார்த்து ஆதித்யா மண்டியிட்டவன் எழுந்து தட்சகனை பார்த்து, என்ன நடந்தது என்று கேட்க, உனது இரத்தத் துளியை பிரபஞ்ச சக்தியால் உறிஞ்சப்பட்டது. நீ இப்போது கொடுத்த சத்தியம் உனது ஆத்மா உறைந்திருக்கும் பிரபஞ்சத்தில் பொறிக்கப்பட்டுவிட்டது. இனி எவராலும் என்னிடமிருந்து உன்னை பிரிக்க முடியாது. நீ என்னுடைய சிஷ்யன் என்பது உன்னை பார்க்கும் சக்தி வாய்ந்தவர்களுக்கு நிச்சயம் புரியும். நீ ஏற்கனவே ஒரு சக்தி வாய்ந்த ஒருவரின் மாணவன் என்று கூறி அது பெருமைப்பட்டு கொண்டது. ஆதித்யா அதை வெறுமையாக பார்த்து கொண்டு சட்டென சிரிக்க ஆரம்பித்தான். நீ எதுக்கு சிரிக்கிற என்று கேட்க, எனக்கே தெரியல என்று கூறி சிரிக்க ஆரம்பித்தான். அதற்கு தட்சகன், நான் உங்களை குருவா எடுத்துக்கிட்டது ஓகே, ஆனா உங்களை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க இதுல மத்தவங்க உங்களை பார்த்து பெருமையா பேசுவாங்க, என்னை யாருமே மாணவனாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. சாதாரண ஸ்கூலுக்கு கூட என்னால நுழைய முடியல. எங்க அப்பா அரும்பாடுபட்டு சூரிய சோழன் அவர்களுடைய பள்ளியில் சேர்க்க முயற்சி செஞ்சாரு. இதெல்லாம் தெரிஞ்சுமா நீங்க என்ன மாணவனா எடுத்துக்கிட்டீங்க? இதுல எனக்கும் லாபம்தான் என்றான். அதற்கு தட்சகன், காலம் நம் கையில் இல்லையே ஆதித்யா, ஆனால் காலத்திடம் பதில் இருக்கு. நாம் மேற்கொள்ளும் பயணத்தில் நீ தேடுற கேள்விக்கு பதிலும் நான் தேடுற கேள்விக்கு பதிலும் கண்டிப்பா கிடைக்கும். பொறுத்துத்தான் நாம் பதில்களை பார்க்கணும் என்றான். சரி, நீங்க சொன்ன அடக்குமுறை சக்தி இதுதானா என்று கூறிய ஆதித்யா,
இதைத்தான் இத்தனை நாட்களாக இந்த ஆத்மாக்களை இங்கு அடக்கி பயமுறுத்தி இருந்தது. ஆனால் இப்போது இதை நீ உன்னுள் வசப்படுத்திவிட்டாய் என்று கூறிக்கொண்டே திரும்பிய தட்சகன் அதிர்ந்தான். என்ன ஆனது என்று பார்த்தவனுக்கு அந்த முட்டைக்கு கீழ் இருந்த ஒரு பிளவு மீண்டும் மூடப்பட்டிருப்பதை பார்த்தான். அப்படியென்றால் இந்த முட்டைதான் இத்தனை நாள் இந்த பிரச்சனைக்கு காரணமா என்றான் தட்சகன். அதை கேட்டு ஆதித்யா, என்ன சொல்றீங்க என்று கேட்க, பறந்து வந்த தட்சகன், இந்த முட்டை, அப்படியென்றால் இந்த முட்டை என்று யோசித்தவன் ஆதித்யாவின் அருகில் வந்து அவனது சக்கரத்தை அவன் மார்பில் உற்றி நோக்கினான். ஆதித்யாவால் அவன் மார்பில் இருக்கும் அந்த சக்கரத்தை காண முடியவில்லை. ஆனால் தட்சகனால் காண முடிந்தது. உடனே தட்சகன் அந்த சக்கரத்திற்குள் சென்றான். ஆதித்யாவையும் கூட ஆன்ம கடலுக்குள் ஆன்மாவாக அழைத்துச் சென்றவன் நிறுத்தி வைக்க, அப்போது அங்கு ஒரு மாபெரும் கடலின் தோற்றம் தெரிந்தது. எங்கு பார்த்தாலும் நீல நிற தண்ணீர் இருக்க அங்கே ஒரு தங்க ஒளி ஜொலித்தது. அதை பார்த்த ஆதித்யா அசந்து போய், என்ன கண்ணை பறிக்கும் தங்க ஒளி, என்ன சக்தி இது என்றான். அதை கேட்ட தட்சகன் அதிர்ச்சியாக, இது என்ன என்று எனக்கும் புரியவில்லை என்றான். அது என்ன சக்தி என்று தெரிந்து கொள்ள நமது கதையை தொடர்ந்து கேளுங்கள். நாளைய பகுதியில்